ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். மக்கன் பேடா ஸ்வீட் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் நான் எப்படி செய்யறதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு 250 கிராம் சுகர் போட்டுடலாம். 150 ml தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். இந்த சுகர் சிரப் ரெடியாகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மக்கன் பேடா செய்ய மாவு பேசணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துடலாம். 100 கிராம் மைதா போட்டுக்கலாம். அதில் 100 கிராம் பிளைன் கோவா எடுத்திருக்கேன், சுகர்லெஸ் கோவா. இந்த கோவா மைதாவில் சேர்த்துக்கலாம். மைதா கோவா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நடுவில் கொஞ்சம் பள்ளம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக ஒரு பள்ளம் பண்ணிவிடுவோம். போதும். இப்போ இதில் ஒரு சிட்டிக்கு அளவு சோடா சேர்த்துக்கலாம். நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுறோம் அதே சோடா தான். 25 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு 25 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டையாக ஆக்கிடுவோம். நம்ம சேர்த்துருக்கிற நெய் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சது போதும் பாருங்கள். இதில் நம்ம சுகர் சிரப் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம். அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சுகர் சிரப் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு பாருங்கள். சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிருந்து 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்தால் போதும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த திட்டத்தில் வந்தால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம். நம்ம இதை 1 டீஸ்பூன் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, இந்த மக்கன் பேடா ப்ரௌன் கலரில் வரணுன்றதுக்காக தான் சுகர் சிரப் சேர்த்துக்கிறோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து சுகர் தான் சேர்த்துக்கணும். நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சம்டைம்ஸ் கரையாமல் போயிடும். அப்போ சாப்பிட்றப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால தான் நான் சுகர் சிரப்பாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்கிறப்ப சுகரை கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துருவோம். இது மிக்ஸ் பண்ணுறப்போ சுகர் சிரப் நல்லா சூடாக இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணணும். சுகர் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக்கி போடணும். 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரித்து இந்த மாதிரி ரோல் பண்ணி சின்ன சின்ன துண்டாக்கி போடுவோம். ஈவனாக ஒரே மாதிரி சைஸில் நம்ம சிறு துண்டாக்கி போட்டுருவோம். இதெல்லாம் ஒரே மாதிரி சிறு சிறு துண்டாக்கி போட்டிருக்கோம். மக்கன் பேடா ஷேப் கொண்டு வரலாம். எப்படின்னு பாருங்கள். ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். நல்லா உருண்டையாக்கிடலாம். இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணலாம். அப்படியே திரும்பி வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. மக்கன் பேடா ஷேப் வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருவோம். மக்கன் பேடா ஷேப் கொண்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ இது வேக வைக்க ஆயில் சூடு வைக்கலாம் வாங்க. சின்னதாக ஒரு கடாயை வச்சிடலாம். 1 லிட்டர் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் லைட்டாக சூடேறி வரட்டும். பாருங்க, எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. லைட் சூடு ஏறினா போதும், அதிகமாக சூடு ஏறக்கூடாது. இந்த அளவு சூடு ஏறினது போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மக்கன் பேடாவை எடுத்து ஆயிலில் விட்டுருவோம். ஒன்றா எடுத்து சைட்லேருந்து விடுவோம். பொறுமையாக எடுத்து விடுவோம். கை மேலே ஆயில் பட்டுறாமல். ஆயில் ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா இது உங்களுக்கு நல்லா பஃப்னு ரைஸ் ஆகி நல்லா பெருசாக வரும். அப்போ தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த மக்கன் பேடா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி ஜாராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணாக்கா கீழே ஒட்டி இருக்கும். நம்ம போட்ட மக்கன் பேடெல்லாம் போய் கடாயில் ஒட்டி இருக்கும். அதெல்லாம் கடாயிலேருந்து மேலே வரணும்னா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஜாராக வச்சுட்டு ஷேக் பண்ணோம்னா அது கீழேருந்து மேலே வரும். கடாயில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ ஒன்று பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஆயிலில் இந்த குட்டி ஜாராக வச்சு ஷேக் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த கடாயிலே ஒட்டி இருக்கும். இந்த மக்கன் பேடெல்லாம் கீழெல்லாம் தீய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஷேக் பண்ணதுனால ஒட்டாமல் மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா இதே மாதிரி வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ ரைஸ் ஆகி வந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா பஃப்னு வந்துட்டுருக்கு பாருங்கள். கம்மியான சூட்டில் வேக வைக்கணும், மறந்துடாதீங்க. அதிகமாக சூடு ஆகவே கூடாது. கம்மியான சூட்டில் வேக வைக்கணும். இதே மாதிரி பொறுமையாக வேகட்டும். இந்த மக்கன் பேடா பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இது இன்னும் கலர் ஆகணும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இது இன்னும் ப்ரௌன் ஆகணும். இப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் சிம்மில் தான் இருக்குது ஸ்டவ்வு. இதே மாதிரி தான் செய்யணும். அதிகமாக சூடு வச்சுட்டா தீஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்மிலே தான் வேக வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கலர் வரும். இப்போ பாருங்கள் இந்த மக்கன் பேடா எவ்வளோ சூப்பராக கலர் மாதிரி வந்திருக்கு. நம்ம
நம்ம சுகர் சிரப் சேர்த்ததே இந்த மாதிரி கலர் வரணுன்றதுக்காக தான். இது ரெடியாகி வந்துருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுருவோம். நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பில் மக்கன் பேடாவை போட்டு ஊற வச்சிடலாம். மக்கன் பேடா முழுசாக போட்டு ஊற வைப்போம். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கிறது நம்ம செஞ்சுருக்கிற மக்கன் பேடாக்கு தேவையான அளவு தான் செஞ்சுருக்கோம். அதனால் திருப்பிட்டு நல்லா முழுசாக ஊற வச்சு எடுப்போம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இந்த மக்கன் பேடா 10 நிமிஷமாக நல்லா ஊறி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னுட்டு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு. இதை எடுத்துருவோம். இந்த மக்கன் பேடா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இன்னும் நம்ம அழகாக்கிடுவோம். பிஸ்தா பாதாம் சீவல் மேலே தூவி இன்னும் அழகாக்கிடுவோம். வாங்க, பிஸ்தா பாதாம் சீவல் மக்கன் பேடா மேலே வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க நான் சொன்னால வச்சு செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும், டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான அருமையான மக்கன் பேடா ஸ்வீட் செஞ்சுருக்கோம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. தகன்னு மென்னுது பாருங்கள். இது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.